Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நான் ரொம்பவே ஹெல்த்தியான எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். அதை செய்ய தேவையான பொருட்கள் எள்ளு 1.5 கப், வேர்க்கடலை 1.5 கப், ராகி மாவு 1.5 கப், ஏலக்காய் 3 லிருந்து 5, வெல்லம் 1.5 கப். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் வேர்க்கடலையை வறுத்துக்கிறேன். நான் பச்சை வேர்க்கடலை வாங்கினனால இதை வறுத்து தோலெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிக்கிறேன். இப்போ கடைகளில் வறுத்த வேர்க்கடலையே கிடைக்குது. அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த உருண்டை செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து எள்ளு வறுத்துக்கிறேன். மிதமான சூட்டில் வச்சு எள்ளை நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு தெளித்து புட்டுக்கு மாவு பிசைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தெளித்து ஈரப்பதமாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுட்டு மேலே இந்த புட்டை வச்சு மூடி போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் அரைக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நான் வறுத்து வச்சுருக்க எள்ளோட ஏலக்காய் சேர்த்து நல்ல ஒரு ட்ரை ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். மிக்ஸி ஜாரை நல்லா தொடச்சிட்டு ட்ரையாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா பவுடராக அரைக்க முடியும். எள்ளை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வேர்க்கடலையை அரைச்சிக்கிறேன். இந்த வேர்க்கடலையை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் வெக்கா அரைச்சிக்கணும். இதையும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க எள்ளோட சேர்த்து கொட்டி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க புட்டு போட்டு அரைச்சிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சிருங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி சூடாக இருந்து அரைச்சா ஒரு மாதிரி ஆயிடும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கலாம். இதுவும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ புட்டையும் நல்லா அரைச்சிட்டேன். இதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல எள்ளு வேர்க்கடலை, இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துட்டு அதுலேருந்து ஒரு 3 கை எடுத்து இந்த ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க ராகி புட்டுலேருந்து ஒரு 2 கை போட்டுக்கலாம். அதோட வெல்லம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடில் ஒரு தடவை அப்படி அரைச்சா போதும். ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸியை அரைச்சிட்டிங்கன்னா அந்த எள்ளு உருண்டை பிடிக்கவே வராது. ஜஸ்ட் ஒரு ஸ்பீடில் 2 தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அரைச்சி எடுத்துடணும். இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி திரும்ப போட்டு அரைக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ என்னோட லாஸ்ட் பேட்சை அரைச்சிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய பவுலில் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு
உருண்டை பிடிக்கலாம். இப்போ நான் நல்லா கையில் அமுத்தி உருண்டை பிடிச்சிக்கிறேன். இதே ஒரு பிளேட்டில் தட்டிட்டு ஷேப்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கூட பிடிச்சி கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த எள்ளு உருண்டையில் ராகி மாவும் கலந்து இருக்கிறனால ரொம்பவே சத்தானது. ராகி மாவில் கால்சியம் கண்டென்ட் அதிகம். அதனால் குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதனால் அடிக்கடி உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ராகி எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.